அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நான் தேங்காய், கேரட்டு, வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் கலந்து ஒரு பானகம் தயாரிச்சிருக்கேன். இது டெய்லி நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு ஹெல்த்து ப்ராப்ளம் எதுவும் வராது. உடம்பு நல்லா வச்சுக்கலாம். அது நம்ம எப்படின்னா, தேங்காய் நல்லா மிக்சியில் அடித்து, கேரட்டையும் மிக்சியில் அரைச்சி நம்ம பால் எடுத்து சாப்பிட்றதுனால உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு ஹெல்த்து ப்ராப்ளம் எதுவும் வராது. மூச்சு திணறல், அதுக்கப்புறம் முட்டு வலி, கைகால் வலி இதெல்லாம் வரதை தவிர்க்கும். மாரடைப்பு, நெஞ்சு வலி இதெல்லாம் வராது. இயற்கையாக உடம்பை நம்ம வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம இயற்கையாக நம்ம உடம்பு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்பு நல்லா ஹெல்த்தாக இருக்கணும். நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் உடம்பு. மனசு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இதுதான் நமக்கு மன அமைதியை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால மன அமைதியும் ஆரோக்கியமும் இருக்கும். நம்ம நடைப்பயிற்சி, யோகா இதெல்லாம் நம்ம செய்கிறதுனாலையும் உடம்பு நல்லாயிருக்கும். இந்த இயற்கை உணவையும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிறதுனால இன்னும் நல்லாயிருக்கும் உடம்பு. இது கேரட்டை நல்லா அரைச்சி அதை நம்ம வடிகட்டி நம்ம பால் எடுத்து சாப்பிட்றது ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம இதை தவறாமல் நம்ம ஏதாவது ஒன்று அவகோடா, கேரட்டு இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்மளால் முடிஞ்சது, பீட்ரூட்டு இதெல்லாம் நம்ம அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்து சாப்பிட்லாம். ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம சாப்பிட்றதுனால உடம்பு நல்லாயிருக்கும். இயற்கை உணவு தான் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு உடம்புக்கு. இதை நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம உப்பு, புளி, காரம்லாம் தவிர்க்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளவு உடம்புல எந்த ஒரு நோயும் வராது. எல்லா நோயும் சரியாகும் இதெல்லாம் சாப்பிட்றதுனால. முடிஞ்ச அளவு நம்ம இந்த உணவெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. விடாமுயற்சியில் நம்ம இருக்கணும். சோம்பேறி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது சோம்பேறிப்படுவோம் நம்ம. அதெல்லாம் தவிர்த்துட்டு இதை நம்ம டெய்லி முடிஞ்ச அளவு நம்ம இது சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். உடம்பு தான் முக்கியம். அதுதான் வள்ளலார் சொல்கிறார். நம்ம இயற்கை உணவு எப்போவுமே நம்ம இந்த முறையில் சாப்பிடணும். உப்பு, புளி, காரத்தை குறைச்சிக்க சொல்கிறார். அதனால் முடிஞ்ச அளவு உப்பு, புளி, காரத்தை குறைச்சிக்கிட்டு இதை காலையில் நம்ம இந்த பானகத்தை குடிக்கிறதுனால உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம இதை விடாமுயற்சியில் செஞ்சு சாப்பிடணும். அலட்சியப்படுத்தக்கூடாது. அலட்சியப்படுத்தாமல் இது சாப்பிட்றதுனால ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்டர்கிட்ட போய் மருந்து, மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்றது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் மாத்திரையெல்லாம் தவிர்க்கணும். மருந்து, மாத்திரையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கை உணவு முடிஞ்ச அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா அந்த மாத்திரை சாப்பிடும்போது அந்த நேரத்துக்கு தான் அந்த வலி இருக்கும். அந்த வலி தீரும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த வலி வரும். அதனால் இந்த மாதிரி சாப்பிட டெய்லி சாப்பிட உடம்பு நல்லா இளமையை கொடுக்கும். இயற்கையாக இருக்கலாம். இதுதான் நமக்கு முக்கியம். ஆனால் இதை விடாமுயற்சியில் நம்ம செய்யணும். சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது. அது மாதிரி எல்லா நமக்கு கிடைச்ச இயற்கை உணவு பொருள் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த முயற்சியை கைவிடக்கூடாது. இது நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்தோம்னா நமக்கு இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கிறதுக்கு இது நமக்கு ஒரு சிறந்த வழி. இதை முயற்சியோடு நம்ம எடுத்துக்கணும். விடக்கூடாது. இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேர் நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்றதுனால எல்லாருக்கும் நல்ல பலனை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல தெளிவு கொடுக்கும், மனசு அமைதி கொடுக்கும், நிம்மதி கொடுக்கும். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கணும். இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால், கேரட்டு, வெல்லம் இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுனால உடம்பு கலர் கொடுக்கும். நல்லா கலர் வரும், பிரகாசமாக இருக்கும், நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிடணும். இந்த கேரட் பால் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முகம் பிரகாசிக்கும். நல்ல சிவப்பு நிறமாக மாறும் நம்ம முகமும். அதனால் இந்த மாதிரி உணவுகளை நம்ம அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறது ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், நோய் நொடியும் தவிர்க்கும், உடம்பும் நல்லாவும் இருக்கும். நம்ம நம்மளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அருட்பெருஞ்சோதி.